Exercise 5.1 ல 8th question பார்க்க போகிறோம். Let P of 11,7, Q of 13.5,4 and R of 9.5,4 be the midpoints of the sides AB, BC and AC respectively of triangle ABC. Find the coordinate of the vertices A, B and C. Hence find the area of triangle ABC and compare this with the area of triangle PQR. கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் கிடையாது. ட்ரையாங்கிள்ன்றது ஏபிசி தான் ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளில் ஏபின்ற சைடோட மிட் பாயிண்ட் தான் பி, பிசி சைடோட மிட் பாயிண்ட் தான் Q. அதே மாதிரி ஏசின்ற சைடோட மிட் பாயிண்ட்டு ஆர். இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி அந்த வேர்டிசஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசியும் கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிள் பிக்யூஆருக்கும் ஏரியா கண்டுபிடிக்கணும். PQR இது மூணுமே மிட் பாயிண்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு சொன்னோம். அதனால் முதல்ல ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்குவோம். இது ட்ரையாங்கிள் ஏபிசி. மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? ஏபியோட மிட் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. மிட் பாயிண்ட்டுன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அதை பின்னு எடுத்திருக்கோம். 11,7 நம்ம எடுக்கலை, கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசியோட மிட் பாயிண்ட் வந்து க்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மிட் பாயிண்ட் க்யூ 13.5,4. அடுத்து ஏசின்ற இந்த ஸ்ட்ரைட் லைனில் மிட் பாயிண்ட் வந்து ஆர். ஆருக்கு பாயிண்ட் 9.5,4. ஸோ இப்போ இந்த பிக்யூஆர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஏன்ற பாயிண்ட்டு என்ன, பியோட பாயிண்ட் என்ன, சியோட பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்ற பாயிண்ட்டை நான் என்ன வச்சுக்க போகிறேன்னா x1, y1. பியோட பாயிண்ட்டு x2, y2. சின்ற பாயிண்ட்டு x3, y3. ஃபர்ஸ்ட்டு x1, y1, x2, y2, x3, y3 இந்த 3 பாயிண்ட்ஸையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது. அது என்ன ஃபார்முலானா நம்ம 9th படிச்சிருப்போம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அதை தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம். இங்கே P of 11,7 எடுத்திருக்கோம். மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா x1 + x2 / 2 y1 + y2 / 2. இந்த பாயிண்ட்ன்றதுனால x1 + x2 / 2 y1 + y2 / 2 இது ரெண்டு ஆக்சிஸை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் மிட் பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 11,7. அப்போ அந்த பாயிண்ட் நமக்கு வேறு என்ன இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ன்றது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த இடத்துல இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா x1 + x2 / 2 = 11. அதே மாதிரி y குவாட்ரண்ட்டை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். y1 + y2 / 2 = 7. இந்த 2 இங்கே கொண்டு போயிடுங்க. x1 + x2 = 22. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. Similarly, y1 + y2 = 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அதே மாதிரி அடுத்த மிட் பாயிண்ட்டு பிசிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி அது இங்கே எப்படி எடுத்துக்கலாம்னா Q ஆஃப்னு எடுத்துக்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி Q ஆஃப் பாயிண்ட் அங்கே இருக்குது 13.5,4 =
இப்போ பிசி இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட், அதாவது பிசின்ற லைனுக்கு நடுவில் இருக்கிற பாயிண்ட்டு தான் மிட் பாயிண்ட்டு. அப்போ மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா இங்கே இருக்கிற எக்ஸு இங்கே இருக்கிற எக்ஸோட வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே எப்படி எழுதுவோம்? x2 ப்ளஸ் x3 பை 2. நெக்ஸ்ட்டு y2 ப்ளஸ் y3 பை 2. y2 ப்ளஸ் y3 பை 2. இப்போ இந்த எக்ஸ் குவாட்ரண்ட்டு ஈக்குவேட் பண்ணணும், அதே மாதிரி y குவாட்ரண்ட்டை ஈக்குவேட் பண்ணணும். ஸோ x2 plus x3 divided by 2 equal to 13.5. Similarly, y quadrant, y2 plus y3 by 2 is equal to 4. இந்த 2 இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x2 plus x3 is equal to 13.5. மல்டிப்ளை பண்ணிப்போம். 13.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 2s are 10, ரிமைண்டர் 1, 3 2s are 6, 6 plus 1 7, 1 2 is 2. 1 டெசிமல் பிளேஸ் சொல்லி பாயிண்ட் வச்சோன்னா 27 கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. அதே மாதிரி இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா y2 ப்ளஸ் y3 which is equal to 4 2s are 8. This is equation number 4. அடுத்து midpoint of AC கண்டுபிடிக்க போகிறோம். ACயோட midpoint R. So R of 9.5, 4 which is equal to இந்த axis ரெண்டையும் ஆட் பண்ணணும். x1 plus x3. x1 plus x3 divided by 2, y1 plus y3. y1 plus y3 divided by 2. இப்போ x-axis, y-axis ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். x1 plus x3 divided by 2 is equal to 9.5. Similarly, y1 plus y3 by 2 equal to 4. இதை இங்கு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். 9.5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10, ரிமைண்டர் 1, 9 2s are 18, 19. ஒரு டெசிமல் பிளேஸ் சொல்லி பாயிண்ட் வைக்கும்போது இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ x1 plus x3 is equal to 19. இது equation number 5. Next y1 plus y3 is equal to இந்த 2 இங்க multiply பண்ணோம்னா 4 2s are 8. This is equation number 6. இப்போ first என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடி equation 1 2 3 4 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 5 6 கண்டுபிடிச்சிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் உள்ள ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் 1 3 and 5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இதில் எங்கெங்கே முதல்ல லெஃப்ட் சைடு ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரைட் சைடு ஆட் பண்ணணும். லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு x1 இருக்குது, இங்கே ஒரு x1 இருக்குது. ஸோ 2 times x1. x2 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு x2 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 2x2. x3 இங்கே ஒரு x3 இருக்குது, இங்கே ஒரு x3 இருக்குது. ஸோ 2x3 which is equal to இப்போ ரைட் சைடில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். 22 27 19 ஆட் பண்ணுங்கள். 22 27 19. 9 plus 7 16, 16 plus 2 18, remainder 1 66. So 68. இதில் 2 காமனாக வெளியில் எடுத்துடலாம். x1 plus x2 plus x3 is equal to 68. இந்த 2 அங்கே கொண்டு போய் டிவைட் பண்ணிப்போம். x1 plus x2 plus x3 is equal to
68 divided by 2. So x1 plus x2 plus x3 is equal to, இதை cancel பண்ணலாம், 3 2s are 6, 4 2s are 8, 34. அதே மாதிரி y-axis போடலாம். ஸோ இது கொஞ்சம் டைரெக்டாக போட போகிறேன், ஏன்னா எக்ஸில் ஆல்ரெடி ட்வைஸ்ன்றது இருக்குது. நான் ஒய்யில் அந்த ட்வைஸை காமனாக எடுத்து எழுதிக்க போகிறேன். இங்கே ஒரு y1 இருக்குது, இங்கே ஒரு y1, 2 times y1 இருக்குது. இங்கே ஒரு y2, இங்கே ஒரு y2 2 times இருக்குது. y3யும் 2 times இருக்குது. அப்போ twice of y1 plus y2 plus y3 which is equal to, இந்த ரைட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன ரைட் சைடு இருக்குது? 14, 8, 8. 8 plus 8, 16. 16 plus 4, 20. Remainder 2, 2 plus 1, 3, 30. So y1 plus y2 plus y3 is equal to 30 by 2. இது ரெண்டே cancel பண்ணா 15. So y1 plus y2 plus y3 is equal to 15. x1 plus x2 plus x3 equal to 34 கண்டுபிடிச்சிருக்கோம். Similarly y1 plus y2 plus y3 equal to 15 கண்டுபிடிச்சிருக்கோம். First equationல x1 plus x2க்கு வேல்யூ 22 இருக்கு. அப்போ இங்கே இருக்கிற இந்த x1 plus x2க்கு பதிலாக நம்ம 22 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 22 plus x3 is equal to 34. இப்போ x3 மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் இது அங்கே போய் மைனஸ் பண்ணிக்கலாம். 34 minus 22, ஸோ x3 is equal to ரெண்டே மைனஸ் பண்ணால் 12. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த x3யோட வேல்யூ ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணால் x2 கிடைச்சிரும். சப்ஸ்டியூட் x3 is equal to 12 in 3. ஸோ 3ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x2 plus x3 இருக்கிற இடத்துல நம்ம 12 போட போகிறோம். ஸோ 12 equal to 27. இப்போ x2 equal to 27 minus 12. 27ல 12 மைனஸ் பண்ணோன்னா 15. நெக்ஸ்ட்டு x2ஓட வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x1 கிடைச்சிரும். இப்போ சப்ஸ்டியூட் x2 equal to 15 in 1. First equation x1 plus x2 equal to 22. x2க்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x1 plus 15 is equal to 22. Therefore x1 equal to 22 minus 15. x1 is equal to 22ல 15 மைனஸ் பண்ணால் 7. இப்போ நமக்கு பாயிண்ட் x1 தெரியுது, x2 x3 மூணுமே தெரியும். ஸோ x1 equal to 12, x1 equal to 7, x2 is equal to 15, x3 is equal to 12. அதே மாதிரி y1 y2 y3 கண்டுபிடிக்க போகிறோம். இந்த y1 plus y2க்கு பதிலாக செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற y1 plus y2ஓட வேல்யூவை எழுத போகிறோம். அதோட வேல்யூ 14. ஸோ 14 plus y3 is equal to 15. இப்போ y3 is equal to 15 plus 14 அந்த பக்கம் வந்தால் minus 14. ஸோ y3 is equal to 1. 15ல 14 மைனஸ் பண்ணால் 1. இந்த y3ஓட வேல்யூவை ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா y2 கிடைச்சிரும். சப்ஸ்டியூட் y3 is equal to 1 in 4, fourth equation. So y2 plus y3 is equal to 8.
y2 அப்படியே வச்சுக்கலாம். y3 இருக்கிற இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஈக்குவல் டு 8. y2 is equal to 8 minus 1. Therefore, y2 is equal to 7. Next, substitute y2 is equal to 7 in எங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலான்னா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா அங்கே தான் y2 இருக்குது, நம்ம இன்னும் கண்டுபிடிக்காத y1 அங்கே தான் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் y2 வேல்யூ இன் 2. ஸோ y1 plus y2 is equal to 14. y1 plus y2ன்றது 7 which is equal to 14. y1 is equal to 14 minus 7. y1 is equal to 7. y1 is equal to 7. y2 is equal to 7. y3 is equal to 1. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஏயோட பாயிண்ட்டை x1, y1 வச்சுருக்கிறோம். ஸோ x1, y1 is equal to x1ஓட வேல்யூ 7, y1ஓட வேல்யூ 7. bயோடதை x2, y2ன்னு வச்சுருக்கோம், which is equal to x2ன்றது 15, y2ன்றது 7. அதே மாதிரி cயோட பாயிண்ட்டை x3, y3ன்னு வச்சுருக்கோம், x3 is 12, y3 is 1. இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரஃப் டயக்ராம் வச்சு தான் போட்டோம். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால நம்ம கிராஃபில் அந்த டயக்ராம் வரைஞ்சால் தான் ஏரியா கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ஏபிசின்ற ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஏயோட பாயிண்ட் 7, 7, இங்கே 7 இருக்குது, இங்கே 7. ஸோ இது ஏ 7, 7. அண்ட் தென் பி 15, 7, 15 இங்கே இருக்குது, 7 இங்கே. ஸோ பி 15, 7. நெக்ஸ்ட்டு சி 12, 1. 12 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது, ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட் இங்கே. ஸோ திஸ் இஸ் சி 12, 1. இது அப்படியே கனெக்ட் பண்ணலாம், எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிடலாம். இதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஏபிசின்ற ட்ரையாங்கிள் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம எடுக்கிறது ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும். ஸோ பிஏசி அதோட ஏரியா அப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னொரு பாயிண்ட் இருக்குது பிக்யூஆர். பின்றது 11, 7. 11 இங்கே இருக்குது, 7 இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் பி ஆஃப் 11, 7. நெக்ஸ்ட்டு Q 13.5, 4. 13.5னா 13க்கும் 14க்கும் நடுவில் இருக்கிறது 13.5, 4. 4ன்றது அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல வருது. இப்போ Q ஆஃப் 13.5, 4. அண்ட் தென் R 9.5, 4. 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்கிறது 9.5, அது 4ல் கட் ஆகிற இடம். ஸோ திஸ் இஸ் R ஆஃப் 9.5, 4. இப்போ நான் வச்சுருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கிடைக்கிற ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஆனால் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறப்ப ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி இல்லைனா சி ஷேப்பில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிஆர்க்யூன்னு எடுக்கணும். ஏன்னா பிஆர்க்யூ இதுதான் ஆன்டி கிளாக் வைஸில் வருது. இப்போ பியோட பாயிண்ட் 11, 7 தான் நம்ம x1, y1 எடுக்க போகிறோம். ஆரோட பாயிண்ட் 9.5, 4 தான் x2, y2ன்னு எடுக்க போகிறோம். அண்டு க்யூவோட பாயிண்ட் 13.5, 4 தான் x3, y3ன்னு எடுக்க போகிறோம். ஸோ ஏரியாவுக்கு ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். half into x1, y1, x2, y2, x3, y3, x1, y1, which is equal to 1/2. x1, y1 na 11, 7, x2, y2 9.5, 4, x3, y3 13.5, 4, again x1, y1 11, 7.
ஃபஸ்ட்டு இந்த cross மல்டிப்ளை பண்ணிக்கணும். half into 11 4 மல்டிப்ளை பண்ணால் 44 and then 9.5 4 மல்டிப்ளை பண்ணணும். 5 4s are 20 remainder 2 9 4s are 36 38 வரும். 1 decimal place தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா 38ன்னு கிடைக்கும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. ப்ளஸ் 38. தென் 13.5ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணணும், சாரி மல்டிப்ளை பண்ணணும். 13.5ஐயும் 7ஐயும் 7 5s are 35 remainder 3 7 3s are 21 21 plus 3 24 remainder 2 7 1 is 7 7 plus 2 9. ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 94.5ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 94.5 மைனஸ்ன்னு போட்டு அடுத்த கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 9.5ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 7 5s are 35 remainder 3 9 7s are 63 63 plus 3 66 பாயிண்ட் 1 டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 66.5 அண்ட் தென் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 13.5ஐயும் 4ஐயும் 5 4s are 20 remainder 2 4 3s are 12 12 plus 2 14 remainder 1 1 4 is 4 5 1 decimal place தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 0 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 54 and then 4 plus 11 44 it is equal to 1/2. இப்போ நம்ம இங்கே போட்டிருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். 44 38 94.5 இங்கே 0.0 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 5.8 plus 4 12 12 plus 4 6 that means 16 remainder 1 9 plus 3 12 12 plus 4 16 16 plus 1 17 176.5 minus 66.5ஐயும் 54 and 44 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 5 6 plus 4 10 14 remainder 1 4 plus 1 5 5 plus 5 10 10 plus 6 16 164.5. இப்போ இது சப்ராக்ட் பண்ணணும். 176.5ஐயும் 164.5ஐயும் சப்ராக்ட் பண்ணால் 0.6ல் 4 சப்ராக்ட் பண்ணும்போது 2 கிடைக்கும். 7 minus 6 1 12ன்னு கிடைக்கும். 12.0ன்னு கிடைக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. ஸோ half into 12ன்னு கிடைக்கும். இதை முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 6 is 6 சாரி 1 2 is 2 6 2s are 12 which is equal to 6 square units. ஏன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PRQ ஓட ஆன்சர். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் PRQக்கு ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ACBக்கு எடுக்கணும். ABCன்னு ஏன் எடுக்கக்கூடாதுன்னா இது கிளாக்வைஸ் டைரெக்ஷன் வந்துடும். ஆன்டி கிளாக்வைஸில் தான் எடுக்கணும். எடுத்தால் ACBன்னு எடுக்கலாம் அல்லது BACன்னு எடுக்கலாம். C ஷேப்பில் எடுக்கணும். ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் எடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட்ஸ் இங்கே எழுதிக்க போகிறேன். ACB அதான் ஆர்டர். அப்போ ஏன்ற பாயிண்ட்டு 7,7 இதை தான் நம்ம எப்படி எழுதிக்கணும், x1 y1 எடுத்துக்கணும். தென் சியோட பாயிண்ட் 12,1 இதுதான் x2 y2 அண்டு பியோட பாயிண்ட் 15,7 இதுதான் x3 y3. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ACB கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ACB அதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். half into x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1. ஸோ 1/2 x1 y1 ஆல்ரெடி நம்ம இங்கே நோட் பண்ணி வச்சுருக்குறோம். 7 7 12 1 15 7 7 7. ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் எடுக்கணும். செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு போகணும். 1/2
1 7 is 7 plus 12 7s are 7 2s are 14 remainder 1 84 வரும் plus 15 into 7 15 7 7 5s are 35 remainder 3 1 7 is 7 7 plus 3 10 105 minus அடுத்த cross எடுக்க போகிறோம் இதை multiply பண்ணணும் 12 into 7 96 sorry 12 into 7 7 2s are 14 remainder 1 1 7 is 7 84 so 84 and then in the cross multiply பண்ணணும் 15 into 1 15 plus 7 7s are 49 which is equal to 1 by 2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் 105 84 7 இதை ஆட் பண்ணுவோம் 7 plus 4 11 16 remainder 1 9 1 196 minus இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் 84 15 49 9 plus 5 14 14 plus 4 18 remainder 1 8 plus 1 9 10 14 148 196 ஐயும் 148 ஐயும் மைனஸ் பண்ணணும் 16 minus 8 8 8 minus 4 4 which is equal to 1 by 2 into 48 இதை cancel பண்ணோம்னா 1 2 is 2 here 2 2s are 4 4 2s are 8 the 24 square units இது எதோட ஆன்சர் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ACB தான் நம்ம 24 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதியிருக்கோம் ஆனால் கொஷினில் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசிக்கும் பிக்யூஆருக்கும் என்ன கம்பேரிசன் உங்களால் கொடுக்க முடியும்னு கேட்டிருக்காங்க இந்த 24ஐ நான் 4 into 6ன்னு பிரிச்சுக்கலாம் 6 4s are 24 ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆல்ரெடி பிக்யூஆரோட ஏரியா 6ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்போ 4 into இந்த 6 ஸ்கொயர் யூனிட்ஸை நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PRQ அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசிக்கும் ட்ரையாங்கிள் பிக்யூஆருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னா பிக்யூஆரோட ஏரியாவை 4 times மல்டிப்ளை பண்ணால் ஏபிசியோட ஏரியா கிடைச்சிரும்